வணக்கம். பொள்ளாச்சி டுடே செய்தி தொகுப்புகள். ஆனைமலை அடுத்து அங்கலக்குறிச்சி அருகே உள்ள நந்தகோபால் சுவாமி மலையில் புரட்டாசி முதல் சனிக்கிழமை 1500 அடி மலை உச்சியில் உள்ள கோபால் சாமி மலையில் சிறப்பு வழிபாடு. ஆனைமலையை அடுத்து அங்கலக்குறிச்சி அருகே அமைந்துள்ளது நந்தகோபால் சுவாமி மலை. கரடுமுரடான பாதைகளை கடந்து சுமார் 1500 அடிக்கு மேல் உள்ள நந்தகோபால் சுவாமி மலையில் ஏறி பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்வது வழக்கம். ஒரு சில நாட்களில் மட்டுமே இங்கு வழிபாடு செய்ய பக்தர்களுக்கு அனுமதி உண்டு. இந்நிலையில் இன்று புரட்டாசி முதல் சனிக்கிழமை என்பதால் காலை முதலே பக்தர்கள் மலையேற துவங்கினர். மலையேறி வந்த பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்து நின்று நந்தகோபால் சுவாமி, பாமா ருக்மணி தாயாரை வழிபாடு செய்தனர். புரட்டாசி சனிக்கிழமை ஒட்டி சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு விசேஷ பூஜைகள் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து பக்தர்கள் தங்கள் வேண்டுதலாக மலை உச்சியில் உள்ள கற்களை அடுக்கி வைத்து தாங்களும் வீடு கட்ட வேண்டும் என வேண்டுதலையும் நிறைவேற்றும் விதமாக கற்களை அடுக்கி வைத்து 10 மணி அளவில் வழிபாடு செய்து வருகின்றனர். பொள்ளாச்சிக்கு பெருமை சேர்த்த பத்மஸ்ரீ விருது பெற்ற பல்துறை அறிஞரான கவிஞர் சிற்பி பாலசுப்ரமணியம் அவர்களின் 90வது பிறந்தநாள் தினத்தை ஒட்டி பொள்ளாச்சி தமிழிசை சங்கம் மற்றும் கம்பன் கலைமன்றம் சார்பில் பாராட்டு விழா நடத்தப்பட்டது. பல்வேறு சிறப்புகளுக்கு பெயர் பெற்ற பொள்ளாச்சியில் இலக்கிய படைப்புகளுக்காக சிற்பி என்ற புனைப்பெயரை தேர்ந்தெடுத்த கவிஞர் சிற்பி திரு பாலசுப்ரமணியம் அவர்கள் பொள்ளாச்சிக்கு அருகில் உள்ள ஆத்து பொள்ளாச்சி கிராமத்தில் 1936 பிறந்தவர். இவர் பொள்ளாச்சி என்ஜிஎம் கல்லூரியில் விரிவுரையாளராகவும் பின்னர் கோவை பாரதியார் பல்கலைக்கழகத்தில் தமிழ் துறை தலைவராகவும் பணியாற்றினார். கவிதை, மொழிபெயர்ப்பு, கட்டுரை என பல துறைகளில் பங்களித்துள்ளார். ஒளிப்பறவை, சர்ப்பயாகம் போன்ற பல கவிதை நூல்களை எழுதியுள்ளார். இவரது இலக்கிய பணிகளுக்காக மத்திய அரசு 2022ஆம் ஆண்டு பத்மஸ்ரீ விருது வழங்கி கௌரவித்தது. பல சாதனைகளுக்கு சொந்தக்காரரான பத்மஸ்ரீ கவிஞர் பொள்ளாச்சி சிற்பி பாலசுப்ரமணியம் அவர்களுக்கு 90 வயதை கொண்டாடும் வகையில் பொள்ளாச்சி KKG திருமண மண்டபத்தில் தமிழிசை சங்கம் மற்றும் கம்பன் கலைமன்றம் இணைந்து பாராட்டு விழா நடத்தியது. பொள்ளாச்சி தமிழிசை சங்க தலைவர் திரு மாணிக்கம், செயலாளர் அரிமா சண்முகம் ஆகியோர் பத்மஸ்ரீ சிற்பி பாலசுப்ரமணியம் அவர்களுக்கு சால்வையை அணிவித்து நினைவு பரிசுகள் வழங்கி மரியாதை செய்தனர். அதைத் தொடர்ந்து இசை அரங்கம் என்னும் தலைப்பில் நடத்தப்பட்ட நிகழ்ச்சியில் கலைமாமணி அரிமளம் பத்மநாதன் பேராசிரியர், கிருங்கை சேதுபதி இசை மாமணி பேராசிரியர் நல்லசிவம் மற்றும் தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தில் சேர்ந்தவர்களின் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் எழுத்தாளர்கள், கவிஞர்கள், புத்தக ஆர்வலர்கள் மற்றும் பொள்ளாச்சியை சேர்ந்த பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். ஆனைமலை அடுத்த அங்கலக்குறிச்சி நரிமுடக்கு பகுதியில் வனவிலங்குகள் தண்ணீர் குடித்து செல்வதற்காக வனத்துறை தடுப்பணை கட்டப்பட்டுள்ளது. இதனால் யானை, மான் போன்ற வனவிலங்கு அடிக்கடி வந்து தண்ணீர் அருந்திவிட்டு செல்வது வழக்கமாக உள்ள நிலையில் தடுப்பணைக்கு செல்லும் வழியில் மர்ம நபர்கள் யாரோ மருத்துவ கழிவுகளை கொட்டி தீ வைத்து சென்றுள்ளனர். ஆனைமலை அடுத்த அங்கலக்குறிச்சி நரிமுடக்கு பகுதியில் மருத்துவ கழிவுகளை கொட்டி தீ வைக்கப்பட்டுள்ளதால் வனவிலங்குகள் உயிரிழப்பு ஏற்படும் அபாயம். இந்த கழிவுகளில் சிரிஞ்ச், ஊசி, மருந்து பாட்டில்கள் அதிக அளவில் காண முடிந்தது. இந்த மருத்துவ கழிவுகள் கொட்டி தீ வைக்கப்பட்டுள்ளதால் இவ்வழியாக தண்ணீர் குடிக்க வரும் வனவிலங்குகள் காலில் குத்தி உயிரிழப்புகள் ஏற்படும் அபாயம் உள்ளது. ஆகையால் இந்த இடத்தில் மருத்துவ கழிவுகளை கொட்டி தீ வைத்த நபர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என இப்பகுதி இயற்கை ஆர்வலர்கள் அரசுக்கு 4 மணி அளவில் கோரிக்கை விடுத்துள்ளனர். செய்தி தொகுப்புகள் இத்துடன் நிறைவடைகிறது. மேலும் தொடர்வதற்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும்.